மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. இதுக்கு அரசியல் சட்டத்தை திருத்தணுங்கிறது அவர் வசதிக்கு ஏற்றபடி. தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களுக்கும் ஒன்றிய அரசுக்கும் நான் சொல்லிக் கொள்வது, மாநில சுயாட்சி வேண்டும், ஒன்றியத்தில் கூட்டாட்சி மலர வேண்டும். சரி, நீங்கள் நல்லா யோசிங்க. மத்தியில் கூட்டாட்சியாம், மாநிலத்தில் சுயாட்சியாம். அதாவது மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சி மத்திய அரசாங்கத்திலையும் ஆட்சியில் பங்கு பெறணும் அப்படிங்கிறது. நல்லா யோசிங்க நீங்கள் எல்லாருமே. இவங்க மாநிலத்தில் ஆட்சியில் இருந்தாங்க 2006லேருந்து 2011. மத்தியிலையும் கூட்டணி ஆட்சியில் இருந்தாங்க. அப்போ தான் 2G அடித்தாங்க கொள்ளை. எப்படி கொள்ளை அடித்தாங்க? இப்போ மாநில சுயாட்சி அது ரெண்டுலேயுமே இவங்க இருந்தால் என்ன ஆகும்? 1,76,000 கோடி அடித்தாங்க. மத்தியக்கு போனாங்க. மத்தியில் கூட்டாட்சி 2004. சோனியா காந்தி டெல்லிக்கு பார்க்க போனார் கருணாநிதி. சோனியா காந்தி ஒரு கெஸ்ட் ஹவுஸை தேடி வந்தாங்க. நீங்கள் கூட்டணி ஆட்சிக்கு எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டீங்க, ரொம்ப நன்றி. என் புருஷன் ராஜீவ் காந்தி இருக்காரு, அவரை நீங்கள் தான் கொன்னீங்கன்னு சொல்லி ஜெயின் கமிஷனெல்லாம் சொல்லி உங்களெல்லாம் நாங்கள் எதிர்த்தோம். அதெல்லாம் மறந்துட்டு எங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்துட்டீங்க, உங்கள் பெருந்தன்மைக்கு நன்றினார். உடனே கருணாநிதி பேப்பரை நீட்டினார். என்ன அதுன்னு கேட்டாங்க. எங்களுக்கு என்னென்ன மந்திரி வேணுமோ அதெல்லாம் அதில் கொடுத்துருக்கோம். வாங்கி படித்த உடனே தலை சுற்றிடுச்சு. எதில் கொள்ளையடிக்கலாமோ அதை பூரா கேட்குறாங்க. ஐடி மந்திரி கொடுங்க, ஃபாரஸ்ட் மந்திரி கொடுங்க, கொள்ளையடிக்கிறதா கேட்டாங்க. அப்போ தான் சோனியா காந்திக்கு புரிஞ்சது, வம்பாச்சு. வேறு வழி இல்லை, கொடுத்தாங்க. அடித்தான் கொள்ளை 1,76,000 கோடி நாட்டு கஜானாவையே காலி பண்ணிட்டு வந்தாங்க. இப்போ பாஜக ஆட்சி வந்தோன்னா மத்தியில் ஆட்சி பண்ண முடியலை. அதனால் ஸ்டாலின் என்ன நினைக்கிறாரு, மத்தியில் ஆட்சி பண்ணிட்டா இன்னும் கொள்ளையடிக்கலாம். மாநிலத்தில் அடிக்கிறதே லட்சக்கணக்கான கோடி வந்ததுன்னா மத்தியில் இன்னும் கொள்ளையடிக்கலாமான்னு தான் மத்தியில் கூட்டாட்சியாக, மாநிலத்தில் சுயாட்சியாக. இதுக்கு அரசியல் சட்டத்தை வேறு திருத்தணுமா, சுயநலம். அது ஒன்று. ரெண்டாவது, மத்தியில் ஆட்சியில் இல்லைன்னு வைங்க, கூட்டாட்சியாக இருந்தால் வசதி. ஆட்சியில் இல்லைன்னா இடி பயமுறுத்துகிறான், இன்கம் டேக்ஸ் பயமுறுத்துகிறான், அடுத்தது சிபிஐ பயமுறுத்துகிறான். ஸோ மத்தியில் ஆட்சி இருந்துட்டால் நம்ம அடிக்கிற கொள்ளையை கேட்க ஆளே கிடையாது. இதை பூரா தமிழ்நாடு பூரா மொத்தமாக கொள்ளையடிச்சிடலாம், நம்மளை யாரும் கேட்க முடியாது.